நான் உங்ககிட்ட நடக்க போறது எல்லாம் நீங்க என்கிட்ட நடக்கிறத பொறுத்து தான் இருக்கு. மரியாதையை காப்பாத்திக்குவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன புரிஞ்சுதா? தீதி, அம்மா, நமக்கும் தான் இருக்காரு ஏனோ தானோன்னு. இவளுக்கு தானா எல்லாம் தேடி வருது. ஏங்க ஏன் இப்படி பண்ணீங்க? இதுக்கு அவளை கொண்டு போட்டிருக்கலாமே. பெத்த வயிறு பத்தி எரியுதுங்க. ஐயோ, இதெல்லாம் வெளியில எப்படி சொல்லுவேன்? இவன் என்னங்க பாவம் பண்ணான். இனிமேலாவது அவன் சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சனே, எல்லாம் பாழா போச்சு. ஏங்க இப்படி பண்ணீங்க? காரணத்தை சொல்லுங்க. வாய் திறந்து பேசுங்க. பொண்ணு ஐயா, இங்க பார், விஷயம் ரொம்ப சீரியஸ். அந்த வீட்ல யாரு எங்க வெளியே போனாலும் டைட்டா ஃபாலோ பண்ணு. நமக்கு தெரியாம அவங்க எங்கேயும் போயிடக்கூடாது, யாருக்கிட்டையும் பேசிட கூடாது. புரியுதா? புரியுது. உடனே ஒரு செல்போனை வாங்கி சிம் கார்டை போட்டு அந்த பொண்ணுகிட்ட நான் கொடுத்ததா கொடு. அவ எங்க வேணாலும் போலாம், ஆனா அந்த போன் கையில இருக்கணும். அதே மாதிரி அந்த வீட்டுக்கு ஒரு லேண்ட்லைன் வாங்கி கொடு. நமக்கு போன் ரீச் ஆகலனா அந்த லைன்ல பேசுறதுக்கு வசதியா இருக்கும். சரிங்க. சரி, பாத்துக்கோ, நான் வைக்கிறேன். சரிங்க. ஏப்பா, இவருதான் மாப்பிள்ளைன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியாதுமா. நேற்றுக்கு தான் தெரியும். அப்ப என் பையன் கிட்ட முன்னாடியே சொல்லல. இப்ப கூட ஒண்ணு குடிமொழிக்கு போயிடலங்க. நமக்கு இந்த ஊரே வேண்டாம், எங்கேயாவது போயிடலாம். புரியாம பேசாத பார்வதி. அந்த ஆளோட செல்வாக்கு அந்த மாதிரி. இந்த ஊர்ல நீ எந்த மூலையில போய் ஒளிஞ்சாலும் சரி, நம்மளால தேடி கண்டுபிடிச்சு கொன்னுட்டு தான் அந்த ஆள் மறுவாளை பாப்பான். அவன் பேசிட்டு போனதை பார்த்தல. அது மட்டும் இல்ல, இந்த ஊர்லயே அவன் செல்வாக்கு தான் கொடி கட்டி பறக்குது. போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா அவன் கேஸ் எழுத மாட்டான். நேரா போன் பண்ணி அவனுக்கு தான் சொல்லுவான். அப்ப இந்த கல்யாணத்தை நிறுத்த வேற வழியே இல்லையா? அப்பா, என்ன பொறுத்த வரைக்கும்
உங்களுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சதோ இல்ல அவர் வரதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சதோ நீங்க சொல்லாம விட்டது தப்புப்பா. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானும் என்ன பண்றதுன்னு தெரியாம தான் பயத்துல பேசாம இருந்துட்டேன். சும்மா இல்லாம அந்த ஜோசியர்கிட்ட உன் ஜாதகத்தை கொடுத்து நாமளே வழிய போய் பகையை சம்பாதிச்சுக்கிட்டோம். இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலம்மா. சார் சார் இதில் செல்ஃபோன் இருக்கு, வேலாயுதம் சார் கொடுத்து விட்டாருங்க. உங்கள் பொண்ணு எங்கேயாச்சும் வெளியில் போனால் இதை தான் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காருங்க. வீட்டுல வளர்க்குற நாய்க்குட்டிக்கு அடையாளத்துக்கு கழுத்துல சங்கிலி போடுற மாதிரி எனக்கு இந்த செல்போன் இல்லப்பா. இது என் கையில இருந்தா நான் எங்க வேணாலும் போலாம். நான் காலேஜ் போறேன்ப்பா. பார்த்து போயிட்டு வா பொண்ணு. வீட்லயே இவ்ளோ பெரிய விபத்து நடந்ததுக்கு அப்புறம் நான் ரோட்ல பார்த்து போன என்ன, பார்க்காம போன என்ன? ரொம்ப சாரி பிபி. சி, நீ என்ன பண்ண சாரி சொல்ல? இல்ல, நீ எவ்வளோ கற்பனையை வளர்த்து வச்சிருந்தேன்னு எனக்கு தெரியும். நானும் வேற போதா குறைக்கி அது இதுன்னு பேசி உன் ஆசையை தூண்டிட்டேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. அன்னைக்கு இவர் பையனை மாப்பிள்ளைன்னு நினைச்சு பார்த்தோம், அது கூட ஓகே. அப்ப அவன் ஏன் கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னா? அதை பத்திலாம் நான் அப்பவே யோசிச்சுட்டேன். உனக்கு இன்னுமா புரியல? என் அப்பாவை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு அர்த்தம்டி. அதான் அவன் சொன்ன சம்மதத்துக்கு அர்த்தம். இருந்தாலும் அவங்க அப்பாக்கு இவ்வளோ வயசானதுக்கு அப்புறம் எப்படி கல்யாணத்துக்கு சம்மதிப்பான்? அவரு காசாலேயே அடிச்சிருப்பாரு. அந்த ஆளை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே ஒரு வேலை இருக்கு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம சொத்தெல்லாம் மீட்டு தரேன், உங்களெல்லாம் பாத்துக்கிறேன்னு சொன்னார் இல்ல, அந்த மாதிரி. அவர் பையன் கேட்ட காசு கொடுக்கறேன்னு சொல்லிருப்பாரு. அவனும் சம்மதிச்சிருப்பான். இப்ப என்ன பண்றது பிபி? யோசிப்போம் கவிதா. அந்த பையன் ரமேஷ் ரொம்ப அழகா கலரா உயரமா, பாப்பா உண்மையிலே யோகக்காரி தான். பிபி, உண்மையிலே நீ ரொம்ப கொடுத்து வச்ச விட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனி ஊருக்குள்ள உன்னை யாரும் கிண்டல் பண்ண முடியாது. சரி, எப்ப கல்யாணம்? எனக்கு சம்மதம்னு சொல்லிடுங்கப்பா. அப்படி மட்டும் நடந்து மாப்பிள்ளை என்ன நேர்ல பார்த்து ஓகே சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோய, உனக்கு ஒரு கோவிலே கட்டுற. கோவிலும் கட்ட வேண்டாம், கோலமும் கட்ட வேண்டாம். நீ கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் இதே மாதிரி ஒரு நெக்லஸ் வாங்கி கொடு. கண்டிப்பா வாங்கி தரேன். என்ன பிபி, என்னால நம்பவே முடியல. இப்படிலாம் கூட நடக்குமா? என்னாலேயே நம்ப முடியல.
உன்னால எப்படி நம்ப முடியும்? அப்போ காலேஜுக்கு வரும்போது பெரிய ட்ரீட் இருக்கு. அதுக்கு தான் இவ்ளோ அழகா மேக்கப் போட்டிருக்க. நீயே சொல்லு, அவருக்கு என்ன பிடிக்கும்ல? இன்னைக்கு மாப்பிள்ள உன்னை பார்த்ததுமே ஓகே சொல்லிட்டாரு. நீ என்ன பாக்குற? எப்பவுமே அழுமூஞ்சா இருக்கிற பிபி இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கானா?